அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பரணி நட்சத்திரத்தை பற்றி தான். மேஷ ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் ரொம்பவே சக்தி வாய்ந்த நட்சத்திரங்களில் ஒன்றா ஜோதிட மரபுகளில் சொல்லப்படுது. பரணி நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிர பகவான். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யம தர்மராஜா. யமன் சொன்னாலே பலருக்கும் பயம் வருங்க. ஆனால் ஜோதிடத்தில் யமன்கிறது மரணத்தோட அடையாளம் மட்டும் கிடையாது, நீதி, ஒழுக்கம், கடமை, உண்மை ஆகியவற்றோட அடையாளமாக பார்க்கப்படுது. பரணிங்கிற சொல்லுக்கு தாங்கும் சக்தின்னு ஒரு பொருள் சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய மன உறுதியை பெற்றிருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பிறவியில் பல பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடியவங்கன்னு ஜோதிட மரபுகள்லாம் சொல்லியிருக்கு. சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சவால்கள், இல்லை அப்படின்னா மன அழுத்தங்களை சந்திக்க இவங்க நேரிடும். ஆனால் அந்த அனுபவங்களே அவங்கள வலிமையானவங்களாக மாற்றுங்க. இவங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமானதுங்க. பலருக்கும் வெற்றி எளிதாக வந்துடும். ஆனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி தாமதமாக தாங்க வரும். ஆனால் தாமதமாக வந்தாலும் அந்த வெற்றி ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மனம் உடைஞ்சிட மாட்டாங்க. இவங்க மறுபடியும் முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியை அவங்கள உயரத்துக்கு கொண்டு போகுங்க. அதுலேயும் பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்தே தனித்துவமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. யாரையுமே கண்மூடித்தனமாக இவங்க பின்பற்ற மாட்டாங்க. இவங்களாவே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களோட பிறவி ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சவால்கள் நிறைய இருக்குங்க. குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சிரமங்கள், இல்லை அப்படின்னா மன அழுத்தம், இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இவங்க வலிமையானவங்களாக மாறுறதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே அனுபவங்களை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு காரணமாக இவங்களுக்கு அமையும். இவங்களோட குணநலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம், தலைமை பொறுப்பேற்கக்கூடிய திறன், நேர்மையாக பேசக்கூடிய பழக்கம், கடின உழைப்பில் இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, நண்பர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, சில நேரத்தில் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவங்க நிர்வாகம், தொழில் முனைவு, காவல்துறை, பாதுகாப்புத்துறை, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வணிகம், இந்த துறைகளில் சிறப்பாக முன்னேறுவாங்க. திருமணம் கொஞ்சம் தாமதமாக இவங்களுக்கு நடந்தாலும் நல்ல புரிதல் உள்ள வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும். குடும்பத்தில் பொறுமையோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா மகிழ்ச்சி இவங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், துர்க்கை அம்மன், சுக்கிர பகவான். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9, 24. அடுத்ததாக பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ஆரம்பத்தில் எளிதாக இருக்காதுன்னு சொல்லி பல ஜோதிட மரபுகள் சொல்லியிருக்கு. சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகள், இல்லை அப்படின்னா பொருளாதார கலைகள் வரலாம். ஆனால் அது இவங்களை மனசளவில் வலிமையானவங்களாக உருவாக்கும். ஒரு விஷயம் மட்டும் உறுதின்னு சொல்லப்படுது, இவங்க யாருடைய உதவியை மட்டும் நம்பி வாழ மாட்டாங்க. இவங்களுடைய உழைப்பு மூலமாக உயரணுங்கிற எண்ணம் எப்போவுமே இவங்கக்கிட்ட இருக்கும். பரணி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை தாமதமான வெற்றிங்க. ஆனால் நிலையான வெற்றி இவங்கக்கிட்ட இருக்கும். 30 வயசுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலான்னு பல ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் கிடைச்ச தோல்வி பின்னர் பெரிய அனுபவமாக இவங்களுக்கு மாறும். இவங்களுடைய குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே பொறுப்பானவங்க, பண விஷயங்களில் சிக்கனமாக இருப்பாங்க. இவங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாரையுமே சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வச்சவங்கள கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டாங்க. கோபம் வந்தாலும் சீக்கிரத்தில் அமைதியாகிடுவாங்க. இவங்களுக்கு கோபம் நிறைய வரும். இவங்க எப்போவுமே ஒரு சிந்தனையிலேயே ஆழ்ந்திருப்பாங்க. அதனால் இவங்கள எல்லாருமே சிந்தனை சிற்பின்னு கூட சொல்லுவாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உறவினர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பாங்க. எந்த வித்தியாசமுமே பார்க்காம எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே அன்பாக பழகுவாங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செஞ்சு முடிக்கணும்னு உறுதியோடு செய்வாங்க. அடிக்கடி மந்தமாக இருப்பாங்க. ஆனாலும் உடனே அவங்க உற்சாகத்துக்கு திரும்பிடுவாங்க. இவங்களுக்கு கணிதத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனால் குடும்பத்தினர் இவங்களை சரியாக புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கமும் கூடவே இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை தாமதமெல்லாம் ஏற்படுங்க. கதை, கவிதை, கட்டுரை எழுதுறதுல இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான், துர்க்கை அம்மன், சுக்கிர பகவான் ஆகிய தெய்வங்களை இவங்க வழிபடுறது மன உறுதி மற்றும் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கும்.
இவங்க போக வேண்டிய ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில், பழனி தண்டாயுதபாணி, சுவாமிமலை, சக்தியம்மன் திருத்தலங்களுக்கு இவங்க போகலாம். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை, இளம் பச்சை, இளம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, 24. அடுத்ததாக பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவங்க இந்த பிறவியில் பல அனுபவங்கள் மூலமாக வாழ்க்கை படங்களை கற்றுக்குவாங்க. சின்ன வயசுலேயே பொறுப்பு, குடும்ப சுமை இல்லை அப்படின்னா பொருளாதார சவால்களை நிறைய சந்திப்பாங்க. ஆனால் அந்த அனுபவங்களே இவங்களை பின்னாடி மிகப்பெரிய பலமாக இவங்களை மாற்றும். பலராலையும் முடியாதுன்னு சொல்லப்பட்ட விஷயத்தையே இவங்க செஞ்சு காட்டுவாங்க. அந்த உறுதி இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அதனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்கன்னு சொல்லப்படுது. இவங்க கூர்மையான அறிவு, இவங்களுக்கு வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவங்க, புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், குடும்பத்து மீது அதிக அக்கறை, நண்பர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பழக்கம் இவங்கக்கிட்ட இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், வணிகம், ஊடகம், கற்பித்தல், நிர்வாகம், சட்டம், மருத்துவம் போன்ற துறையெல்லாம் இவங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது இவங்களுக்கு ஏற்ற துறைகள்னு கூட சொல்லலாம். இவங்க பிள்ளைகளோட முன்னேற்றத்தில் அதிகம் அக்கறை காட்டுவாங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்காக ரொம்பவே பாடுபடுவாங்க. பிள்ளைங்கள மாதிரியே பெற்றோர்களையும் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப நிர்வாகத்தில் மனைவிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோட ஆலோசனை கேட்டு தான் எல்லாமே செய்வாங்க. குடும்ப தொடர்பான விஷயங்களில் மனைவியோட ஆலோசனை ரொம்ப முக்கியம்னு கருதக்கூடியவங்க இவங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா மனசில் தன்னம்பிக்கையும் உறுதியும் இவங்க அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. துணிச்சலாக செயல்படுவாங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யார் தப்பு செஞ்சாலுமே இவங்க தட்டி கேட்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது போல் மற்றவங்களும் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு தற்பெருமை ரொம்ப அதிகங்க. தற்பெருமை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுலேயுமே பிடிவாதமாக இருப்பாங்க. அது காரணமாக தான் இவங்களுக்கு வீண் பிரச்சனையே வரும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. விமர்சனங்களை இவங்க மேலே வரக்கூடிய கருத்துக்களை, விமர்சனங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே இல்லாதவங்கன்னு இவங்கள சொல்லலாம். மனசுக்குள்ளே புழுங்கி தவிப்பாங்க. யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. நான் அப்படி கிடையாதுங்கிற தவிப்பு. அவங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கோபமும், அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க முடியாமல் அப்படி புழுங்குவாங்க, தவிப்பாங்க. சின்ன வயசுலேயே பல வகையில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்க இவங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருந்தால் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இவங்களுக்கு வரும். மற்றவங்கள சீக்கிரத்தில் சுலபத்தில் நம்பவே மாட்டாங்க. பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்கவே பொதுவாகவே முருகப்பெருமான், மகாலட்சுமி, துர்க்கை அம்மன் இவங்களை வழிபாடு பண்ண நன்மைகள் நிறைய இவங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைப்படி மேஷராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணவரவு எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களோட நகர்வு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுங்க. கடந்த மாதத்தில் இருந்த உங்களுக்கு மன அழுத்தம், வேலை நெருக்கடி, பணத்தடை இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதத்தில் படிப்படியாக குறைய தொடங்கும்னு சொல்லி ஜோதிட குறிப்புகள் சொல்லியிருக்கு. எல்லா பிரச்சனைகளுமே ஒரே நாளில் முடிஞ்சிடாதுங்க. ஆனால் முன்னேற்றத்துக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும். அதில் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மறுபடியும் தொடர்பு கொள்ளலாம். புது ஒப்பந்தங்கள் இல்லை அப்படின்னா புது வாய்ப்புகள்லாம் சிலருக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தும் முடிவுகளை நீங்கள் உடனே எடுக்காமல் கணக்கிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. வியாபாரம் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. வரவேண்டிய பணம் சிலருக்கு கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. புது வாடிக்கையாளர்கள்லாம் கிடைப்பாங்க. ஆனால் யாரையுமே நீங்கள் முழுமையாக நம்பி பொருட்களை கடனாக கொடுக்கறது, முடிவுகளை கவனமாக எடுக்கிறதுன்னு செய்யணும். நீங்கள் எல்லா ஒப்பந்தங்களையுமே எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பார்வை உங்கள் மேலே திரும்பக்கூடிய காலமாக இருக்குது. உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு சிலருக்கு அமைய போகுது. புது பொறுப்புகள்லாம் வரப்போகுது. அந்த பொறுப்புகளை திறமையாக செஞ்சீங்க அப்படின்னா எதிர்கால பதவி உயர்வுக்கு அது உதவியாக இருக்குங்க. சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் போன மாதம் கடந்த மாதத்தை விட சின்ன முன்னேற்றம் வரும்.
தடைப்பட்டிருந்த சில தொகைகள்லாம் கூட உங்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத செலவுகள்லாம் செய்யக்கூடாதுங்க. சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மாதங்களில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதி அதிகரிக்கும். புது வேலையை எதிர்பார்த்தவங்களுக்கு, ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு வரவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நேர்முக தேர்வுகளுக்கு அழைப்பு வரும். நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்த இடங்கள்ல இருந்து தகவல்கள்லாம் வரக்கூடும். திறமையை மேம்படுத்திக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறவங்க அவசர முடிவுகளை தவிர்க்கணும். முழுமையாக ஆராய்ந்து நிபுணர்களோட ஆலோசனையோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. ஒரே இடத்துல பெரிய தொகையை முதலீடு செய்கிறத விட திட்டமிட்டு அணுகுமுறையை பின்பற்றுவது பாதுகாப்பானதாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுறது தொழிலையும் உத்தியோகத்திலையும் சிறப்பான வளர்ச்சி பெற போகிறீங்க. மூத்த சகோதரர்களோட மூலமாக சில காரியமெல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. வரும் காலங்களில் உங்களுக்கு சில முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கூட கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சொந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. சுகஸ்தானாதிபதி சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்துக்கு ராகுவோட இணைவு பெறுவது நல்ல தொழில் வளர்ச்சியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமைய போதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுகஸ்தானத்தில் சூரியனோட புதனும் குருவும் இணையிறது புத்திசாலித்தனமான செயல்களாலும் தேவையான ஆடம்பர பொருட்கள், புதிய வாகனம் போன்றவற்றின் மூலமும் வசதியையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. தனாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோடு அமர்றது பெண்களால் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு உண்டாக்க போகுது. தொழிலையும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. நினச்ச காரியத்தை சீக்கிரத்தில் எளிதிலேயே நீங்கள் செஞ்சு நல்ல பலனையும் அடைவீங்க. குரு உச்சம் பெற்று 8ஆம் இடம் தொழில்ஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் மறைவு ஸ்தானாதிபதி குரு மறைவு ஸ்தானங்களை பார்வை செய்கிறது சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் சிறப்பு. 7.5 சனி காலங்கிறதால குரு பார்வையால் உங்களுக்கு கெடு பலன்களை காட்டிலும் நல்ல பலன்களே இனி கிடைக்க போதுங்க. தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வ செயல்களை நீங்கள் செஞ்சு வெற்றி பார்க்குறது ரொம்ப நல்லது. விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டியாளர்களை வெல்லக்கூடிய சூட்சமங்களை அறிஞ்சு செயல்படுவீங்க. விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்து கடுமையான மன உளைச்சலையும் பொருளாதார சிக்கலையும் கொடுத்து வர்றது சனி செய்யும் வேலை. அவருக்கு வீடு கொடுத்த குருவோட பார்வைப்படுவதால் சனியில் கெடு பலன்கள் செய்யாமல் குரு பார்த்துக்குவார். சொல்லிலையும் செயல்லையும் வல்லமை பெற்று மேன்மை அடைய போகிறீங்க. நீங்கள் உங்களோட முயற்சியால் நினச்ச காரியமெல்லாம் கைக்கூடி வரப்போகுதுங்க. குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவ போதுங்க. சகோதர சகோதரிகள் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் ஆதாயமும் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து தொடர்பான ரொம்ப நாள் பிரச்சனைக்கு அரசாங்க அதிகாரிகள் உதவியோட தீர்வு காண போகிறீங்க. பொருளாதார நிலை உயரப்போகுதுங்க. வரவு அதிகரிக்க போகுது. உடல் நலம் மற்றும் பயணத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா உடல் நலம் பொதுவாக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க போகிறீங்க. வேலை நிமித்தமாக இல்லை அப்படின்னா குடும்பத்தோட வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு உண்டாகியிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதமெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. பிள்ளைகளோட அன்பாக பழகிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபம் படபடப்பெல்லாம் குறைய போதுங்க. மற்றவங்களோட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது. திடீர் செலவு வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் வந்து சரியாகுங்க. வியாபார பொறுப்பெல்லாம் நீங்கள் எப்போவுமே மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்காதீங்க. ஒப்படைக்கும்போது கவனமாக இருங்க. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது நல்லது. இயந்திரங்களில் பணிபுரிகிறவங்க, ஆயுதங்களை கையாளுறவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அது ரொம்ப அவசியங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேச்சுக்கு எதிர்த்து பேசுகிறத நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்கள் சுமக்க நேரிடுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களோட சந்திப்பும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக கூட அமையலாம். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யும்போது நிறைய லாபத்தை பார்ப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் இதிலோட வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேமிப்பு நிறைய வருங்க. உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தியை தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் அதையெல்லாம் நீங்கள் போராடி எதிர்த்து நின்று வெற்றி காண்பீங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கடமைகளை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காதுங்க. இருந்தாலும் வைத்திய செலவு இல்லை அப்படின்னா வீண் விரைய செலவை தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். கண்டிப்பாக வீண் செலவு வரும். அதனால் சில சமயம் விரக்தி கூட வரும்.
மனசில் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லைங்க. பரிகாரமாக நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். வீண் அலைச்சல் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.